23/4/2026 அன்று நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நடைபெறுவதையொட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் இன்று வெளியிடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொன்மனச்சம்மாள் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பின்னர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 28 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்து நான் இவரை மிகச் சிறப்பான ஆட்சி செய்துள்ளார். அம்மாவின் திடீர் மறைவிற்கு பின்னால் இந்த இயக்கமும் ஆட்சியும் எதிர்களும் துரோகிகளும் அளிக்க முற்பட்ட போது கோடான கோடி தொடருடைய ஆதரவோடு ஆட்சியும் இயக்கத்தையும் நிலைநிறுத்தி என்பதை நிலைநிறுத்தியுள்ளது என்பதையும் தமிழக மக்களுக்கு ஒரு சிறந்த ஆட்சி வழங்கப்பட்டது. கொரோனா பெருந்தொற்று அம்மாவுடைய அரசு ஒருவர் கூட சிரமப்படக்கூடாது என்ற நோக்கத்தில் அதற்கான திட்டங்களை தீட்டி செயல்பட்டது. 7.5% உள்ளீடு ஒதுக்கீடு, குடிமராமத்து திட்டம், காவிரி டெல்டா பகுதியை விவசாய கோரிக்கை ஏற்று மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று எங்களது மக்கள் நல திட்டங்களை மிகச் சிறப்பாக செய்துள்ளோம். தீய சக்தி திமுக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தது. 4/1 வாக்குறுதி கூட இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. மக்களை ஏமாற்றி ஆட்சி கதவோடு மக்களை மறந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். விடியா திமுக பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் நிர்வாக திறனற்ற 5 ஆண்டுகால ஆட்சியில் தமிழக மக்கள் பெரும் துன்பத்தை அனுபவித்தார்கள். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருள் நடமாட்டம், விற்பனை, கடத்தல் என்று அன்றாட நிகழ்வாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய ஆட்சியில் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இதுதான் வேகமாக துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காட்சியாக மக்கள் பார்க்கிறார்கள். மக்களை ஏமாற்றி அரசியல் செய்யும் விடியா திமுக அரசை ஆட்சியிலிருந்து அகற்றி தமிழ்நாடு மக்கள் தயாராகிவிட்டார்கள். எங்கள் இயக்கத்தின் தேர்தல் அறிக்கை குழுவினர் தமிழ்நாடு முழுவதும் சென்று அனைத்து தர மக்களையும் சந்தித்து அவருடைய கோரிக்கையை கேட்டறிந்து அதன் மூலமாக இந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டுகின்றன. அதன்படி மதச்சார்பின்மை, மனித நேயம், ஏழை எளியோர் மேம்பாடு, சமூக நீதி, சமத்துவம், சிறுபான்மையின் பாதுகாப்பு, வேளாண் மற்றும் அதை சார்ந்த உபதொழில்கள் வளர்ச்சி, தொழில்துறை மற்றும் சிறு குறு தொழில் வளர்ச்சி முக்கியத்துவம், படித்த இளைஞர்களுக்கு அதிக அளவு வேலைவாய்ப்பை உருவாக்குதல், போன்ற அடிப்படை கொண்ட தேர்தல் அறிக்கையாக தயாரிக்கப்படுகின்றது. ஏற்கனவே 3 கட்டமாக தேர்தல் அறிக்கை நாங்கள் வெளியிட்டோம். ஏற்கனவே 3 கட்டமாக தேர்தல் வாக்குறுதி அளித்திருக்கின்றோம். எல்லா குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதை 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், மகளிருக்கு தற்போது நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கின்றார்கள். இனி அதிமுக ஆட்சி செய்த பிறகு ஆண்களும் கட்டணம் இல்லாமல் நகர பேருந்தில் பயணம் செய்யலாம். வீடு இல்லாத அனைத்து ஏழை குடும்பங்களுக்கும் தரமான வீடு கட்டி தரப்படும். அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேர்களுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கும் 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை
ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும். இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்வதற்குள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். வாழ்வாதார உதவியாக ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படும். தற்போது இல்லத்தரசின் பணிச்சுமையை குறைக்க அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு குளிர்பதன பெட்டி பிரிட்ஜ் விலையில்லாமல் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாருக்கு தற்போது வழங்க வரும் விலையில்லா அரிசியோடு 1 கிலோ பருப்பு 1 லிட்டர் சமையல் எண்ணெய் விலையில்லாமல் அனைத்து குடும்ப அட்டைக்கும் வழங்கப்படும். மேலும் பொது நிர்வாகம், விவசாயம், நீர்வளம், கால்நடை வளம், தொழில்துறை, மீனவர் நலன், கல்வி, மருத்துவம், தமிழ்மொழி மற்றும் பண்பாடு, மகளிர் நலன், பெண்கள் பாதுகாப்பு, தொழில், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், சுற்றுச்சூழல், வனம், சுற்றுலா, இளைஞர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு, அரசு ஊழியர், காவலர்கள், ஜவுளித்துறை மற்றும் பத்திரிகையாளர் நலன் உட்பட பல தலைப்புகளில் மொத்தம் 297 அறிவிப்புகள் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெளியிடப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.